வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பசிக்கும் போதும் பரமனை நினைத்த மகானே மகரிஷி அப்படிங்கிற தலைப்பில் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் மகரிஷிகளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் நம்ம சுவாமிஜி அவர்கள் லட்சங்களை தர வேண்டாம், லட்சணங்களை தருவோம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பசிக்கும் போதும் பரமனை நினைத்த மகானே மகரிஷி அப்படின்னு அழகரையா என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமிஜி தனக்கு வந்த வருமானத்தை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போய் நம்மளுடைய WCSCயினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்காரு. ஃபுல்லாக சமுதாயத்துக்கே அத்தனை பணத்தையும் செலவிட்டு சமுதாய மக்கள் முன்னேறணும், இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் உய்யணும் அப்படிங்கிற பெருநோக்கத்தோட அலைந்து திரிந்து தவத்தையும் தத்துவ விளக்கங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். இதே வேறு ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக ஒய்ஃப் ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க, சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். ஆனால் நம்ம அம்மா அன்னை லோகாம்பாள் அவர்களும் சரி, லக்ஷ்மி அம்மாவும் சரி, 2 பேரும் ஒரே மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள். ஒரு சின்ன முகச்சுளிப்பு கூட கிடையாது. இன்முகத்தோட சுவாமிஜியுடைய தொண்டுக்கு தங்களாலான எல்லா விஷயங்களையும் உதவிகளையும் செய்து கொண்டே வந்திருக்காங்க. மாதம் கூடுவாஞ்சேரிக்கு வரும்பொழுது ஃபுல்லாக நிறைய புக்ஸை கொண்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாராம் சுவாமிஜி. அது மட்டும் இல்லாமல் சித்தா, ஹோமியோ மெடிசின்ஸ் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் வைத்தியத்துக்கு கொடுப்பாராம். ஆனால் காசு யார்கிட்டையும் வாங்கவே மாட்டாராம். அதே மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்களான்னா, ஒரு பெற்ற தாய் எப்படி குழந்தைய கவனிப்பாங்களோ அந்த மாதிரி ஊரில் இருக்கிற அத்தனை மக்கள் யார் வந்தாலும் சரி, வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி, உள்ளூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு அருமையான கப்பல் சுவாமிஜியும் அன்னையார் 2 பேர்களுமே அப்படி வாழ்ந்திருக்காங்க. அதான் இறைநிலைங்கிறது சுவாமிஜி கிட்ட சொல்லுதான். நான் இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே அழுத்தம் அப்படிங்கிற ஒரு உந்து ஆற்றலால் இயக்கி கொண்டிருக்கேன். அதனால் உயிர்கள் எல்லாத்துக்கும் பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு எழத்தான் எழும். அந்த பசியை போக்கிக் கொள்வதற்கு எல்லாமே இந்த இயற்கையில் நான் படைச்சு வச்சுருக்கேன். ஆனால் மனிதர்களுடைய அறிவின் வறுமையால், அதாவது அதைத்தான் சுவாமிஜி சொல்வார், மனிதர்களுக்கு அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் அப்படிங்கிற 3ஆல் தான் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது எல்லாமே அறிவின் வறுமையால் வர்றது தான் அப்படின்னு சொல்லுவார். அறிவின் வறுமை அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாரு சுவாமிஜி அப்படின்னா, இயற்கையில் எல்லாமே வளத்தோடு இருந்தாலும் கூட மனிதர்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சேர்த்து வச்சிட்ருக்கிறதுனால ஒரு இடத்துல இன்னொரு மனிதனுக்கு போய் சேர வேண்டிய உணவாகட்டும், உடையாகட்டும், இடமாகட்டும் ஒரே இடத்துல தேங்கி போயிடுறது, ஒரே மனிதன்கிட்ட தேங்கி போயிடுறது. இந்த மாதிரி தனி மனிதர்கள் தனக்குன்னு சொத்துக்கள் சேர்க்கிறேன் அப்படின்னு சேர்த்து வைக்கிறதுனால ஒரு இடத்துல குமிஞ்சுட்டே போகுது, இன்னொரு இடத்துல இல்லாமைங்கிறது அதிகரித்து கொண்டே போகிறது. அதனால தான் வறுமையோ, ஏழ்மையோ, கடனோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதன்கிட்ட 10 வீடு வச்சிட்ருக்கான், இன்னொரு இடத்துல ஒரு மனிதனுக்கு வீடே இல்லாமல் இருக்குது, இருக்க இடமே இல்லாமல் இருக்கான். அதே மாதிரி 50 பேர் வாழ வேண்டிய இடத்துல 2 பேர் 3 பேர் மட்டும் வாழ்ந்துட்டு பெரிய பங்களா கட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனாலையும் இருக்க இடம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது எல்லாமே அறிவின் வறுமையால் தான் வருது. உணவாகட்டும், உடையாகட்டும், இருக்க இடமாகட்டும், இது எல்லாமே ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, இன்னொரு இடத்துல அதனால் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த அறிவின் வறுமையால் தான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் மனிதனுக்கு இருக்கிற காரணத்தினால உனக்கு ஒரு சில நாள் உணவு கிடைக்காட்டி நீ மனசு தளராத, உனக்கு பட்டினி கிடக்கக்கூடிய ஆற்றலையும் கூட நான் கொடுத்துருக்கேன், பொறுமையோடு அதை பயன்படுத்திக்கொள் அப்படின்னு இறைவன் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறதாக
மகரிஷி அவர்கள் புரிந்து கொண்டு இறைவன்கிட்ட கற்றுக்கொண்ட பாடம் இதுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள். அதே மாதிரி லட்சங்களை தர வேண்டாம், லட்சணங்களை தருவோம் அப்படிங்கிறதுல நமக்கு 3 வகையான கர்மா எல்லாருக்குமே இருக்குது. சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆக்காமிய கர்மம் அப்படின்னு 3 கர்மாக்கள் இருக்குது. இதில் சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு வழி வழியாக வரக்கூடிய கர்மா தான் சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய தூய்மையான எண்ணங்களாலையும் நல்ல செயல்களாலையும் தான் நல்லதாக இருக்க முடியும். நம்மளுடைய சஞ்சித கர்மம், நம்மளுடைய கருமையும் அப்போ தான் தூய்மைப்படும். அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு சஞ்சித கர்மத்தை கொடுத்துட்டு போகிறோம் நம்ம போகும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்து நம்மளுடைய சஞ்சித கர்மத்தை நல்ல கர்மமாக ஆக்கி கொண்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய சொத்து. நம்ம லட்சக்கணக்கில் பணத்தை சேமித்து கொடுத்தாலும் கூட அவங்க அந்த பணம் அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல தூய்மையான கர்மாக்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சஞ்சித கர்மமாக போகும் பொழுது நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். அவங்களுக்கு கஷ்டங்களே வந்தாலும் கூட அதை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு இடத்துலேருந்து உதவியும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்வாங்க. லட்சணமான வாழ்க்கை வாழ முடியும். அதனால் ஒவ்வொரு தலைமுறையிலையும் கருமையத்தை தூய்மையாக்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவை சேர்த்துட்டு போகிறோம் அப்படின்னு அர்த்தம், நல்லதை செஞ்சுட்டு போகிறோன்னு அர்த்தம். கோடிக்கணக்கில் பணத்தை மட்டும் சேர்த்து வச்சா அந்த பணம் எந்த இடத்துலையுமே காப்பாற்றாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பணத்தை ஃபுல்லாக இழந்துட்டு கூட வாட நேரம்லாம் நம்மளுடைய தீய வினைப்பதிவுகள் இருந்ததுன்னா எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அந்த பணம் கூட இல்லாமல் போயிடலாம், அல்லது நேரத்துக்கு உதவாமல் போயிடலாம். அதனால் நல்ல பதிவுகளை சேர்த்து வையுங்கள், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு. அதான் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார் சுவாமிஜி, இன்னொருத்தரை பார்த்து நம்ம வயிற்றுச்சப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். அவன் போட்டு வச்ச பேங்க்கில் நீ போட்டு வைக்கலையே, அவன் பெரிய பணக்காரனாக இருக்கான், அவன் ஜாலியாக இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க போட்டு வச்ச பேங்க்கில் நீங்கள் போட்டு வைக்கலையே அப்படின்னு சொல்லுவார். அவங்க போட்டு வச்ச பேங்க்குன்னு சுவாமிஜி எதை மீன் பண்ணுறாருன்னா நல்ல பதிவுகளை சேர்த்து வச்சுருக்கிறதுனால அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளும் நல்ல பதிவுகளை போட்டு வச்சோம்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய எதிர்கால தலைமுறையாவது நம்ம சந்ததியாவது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சுவாமிஜி இதில் சொல்ல வர்றார். பசிக்கும் போதும் பரமனை நினைத்த மகானே மகரிஷி. 10 நாள் உழைத்து அதில் வந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு ஊராக சென்று விடுவார் சுவாமிஜி அவர்கள். வேறொரு பெண்ணாக இருந்தால் குடும்பத்தில் எத்தனையோ முணுமுணுப்புகள் வரும். அம்மா குறையே சொல்ல மாட்டார்கள், முகச்சுளிப்பே கிடையாது. நாமெல்லாம் அவர் கால் தூசிக்கு சமமாக மாட்டோம். அவருக்கு பெரும் வலு கொடுத்தது அம்மா தான். பெரிய அம்மா எள்ளென்றால் சிறிய அம்மா எண்ணெய் தான். இருவரும் ஒரே எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். மாதம் வருவார்கள். வரும்போது அவரது பை பெரியதாக இருக்கும், திரும்பி போகும்போது சுருங்கி போய்விடும். வரும்போதெல்லாம் அவர் எழுதிய புத்தகங்கள் எடுத்து எல்லோருக்கும் கொடுப்பார். அம்மா தாயுள்ளத்தோடு வருபவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தால் இவர் பெரும்பாலும் அருளுரையோடு சித்தா ஹோமியோபதி மருந்துகள் எடுத்து கொடுப்பார். அதற்கு யாரிடமும் காசு வாங்க மாட்டார். நான் பிரபஞ்சம் முழுமையும் ஒரே அழுத்தத்தால் இயக்கி கொண்டிருக்கிறேன். அந்த பொது விரைவு உனக்கு பசி என்ற துன்பத்தை அளிக்கும். அதற்காக உனக்கு உணவு வகை முன்னமே ஏற்பாடு செய்துவிட்டேன். உனது அறியாமையாலோ உனது சகோதர மக்கள் அறியாமையாலோ காலத்தோடு உணவு கிடைக்காவிட்டால் நீ மனம் தளராதே. உனக்கு குறிப்பிட்ட நேரம் பட்னி கிடக்கும் ஆற்றலையும் துணிவையும் அளித்திருக்கிறேன், பொறுமையோடு பயன்படுத்திக்கொள் அப்படின்னு இறைவன் மகரிஷியிடம் கூறுவதாக மகரிஷி அவர்கள் பாடம் பெற்றுக்கொண்டுள்ளார்.
லட்சங்களை தர வேண்டாம், லட்சணங்களை தருவோம். ஒருவருடைய சஞ்சித கர்மாவின் தூய்மை அவருடைய பெற்றோர்களின் கருமைய தூய்மையை பொறுத்து அமைகிறது. நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் நமது கருமையத்தின் பாவப்பதிவுகளின் தாக்கத்தை குறைத்து நல்ல பதிவுகளின் ஆக்கத்தை அதிகரித்து அப்படிப்பட்ட கருமையத்தை நமது குழந்தைகளுக்கு தருவதுதான் அவர்களுக்கு நாம் ஆற்றுகிற தலையாய கடமை, நாம் தருகின்ற நிறைவான செல்வமும் கூட. பாவப்பதிவுகளை பெருக்கி பல லட்சங்களை சேர்த்து அதை நமது குழந்தைக்கு கொடுத்தால் லட்சங்களை தொலைத்துவிட்டு நாம் தந்த பாவப்பதிவுகளை கருமையத்தில் சுமந்து கொண்டே அந்த குழந்தை அலையவும் நேரிடலாம். மாறாக நல்ல பதிவுகளை கொடுத்தால் லட்சங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, குழந்தை லட்சணமாக வாழும். ஒவ்வொரு தலைமுறையிலும் கருமையத்தை தூய்மையாக்குவதுதான் நமது வாழ்க்கையின் நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். நமது குழந்தைகள் பாவப்பதிவுகளை சுமக்கும் சுமைதாங்கிகளாக இல்லாமல் புண்ணியங்களின் புராணமாக இருக்க வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.